குழந்தைங்களா, உங்களுக்கெல்லாம் நான் இப்போது பாட்டி ஒரு கதை சொல்ல போகிறேன். நம்ம தமிழ்நாட்டில் சேர, சோழ, பாண்டியர் அப்படின்னு 3 பெரிய ராஜாக்கள் 3 பாகமாக பிரித்து ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தாங்க. அதில் பாண்டியர் ஒருத்தரை பற்றி இந்த கதையை நான் இப்போ சொல்கிறேன். அந்த ராஜா என்ன பண்ணுவார், டெய்லி அவரோட நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு திருடங்கிருடங்கெலாம் வரக்கூடாது அப்படின்னு படை வீரர்கள் எல்லாம் எல்லா பக்கமும் அனுப்பி நல்லா பார்த்துப்பார். அவரும் ராத்திரியில் மாறுவேஷம் போட்டுண்டு ஊரில் மாறுவேஷம் போட்டால் தான் மக்கள் மத்தியில் போய் என்ன ஏதுன்னு பார்க்க முடியும். ராஜா மாதிரி போனால் எல்லோரும் ஒதுங்கி ஒதுங்கி போயிடுவாங்க. என்ன நடக்குதுன்னு அவரால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அந்த காலத்தில் ராஜாலாம் இந்த மாதிரி மாறுவேஷம் போட்டுன்னு போய் தான் என்ன நடக்கிறதுன்ட்டு ஊருக்குள்ளே போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இவர் ஒரு நாள் போயின்ட்டுருக்கார். அப்போது ஒரு வீட்டில் ஒரு வியாபாரி, அவர் அந்த வீட்டில் இருக்கிறவங்க புருஷன் முன்னாடியே 2 பேர் பேசின்னு இருக்காங்க. அந்த வணிகன், வியாபாரினா வணிகன்னு சொல்லுவோம் நல்ல தமிழில், அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஊருக்கு போயிட்டு வந்தால் நீ பத்திரமா இரு, நான் நம்ம ஊரில் நிறையா சம்பாதிக்க முடியல, நான் பக்கத்து ஊர்லலாம் போய் வியாபாரம் பண்ணி நிறையா காசு சேர்த்துட்டு வரேன், அப்புறம் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குமே அப்படின்ட்டு. அப்போது அதெல்லாம் இல்லை, வீட்டில் வேலைக்காரங்கள்லாம் இருக்காங்க, தவிர நம்ம ராஜா நம்மளை பார்த்துப்பார், யாரும் திருடலாம் வராமல் நம்மளை காப்பாற்றுவார், ராஜா மேலே நம்பிக்கை வை, அதனால் நான் போயிட்டு வரேன், நீ இப்போதைக்கு தூங்கு, பயப்படாத, நான் 1 மாதத்துல வந்துடுவேன், 1 மாதத்துக்குள்ளாடியே வேலை முடிஞ்சிச்சுன்னா வந்துடுவேன், அதனால் நான் போயிட்டு வரேன், நீ கவலைப்படாத, நாளைக்கு விடிய காலம்புல நான் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேர் தூங்கிடுறாங்க. அதை திண்ணையிலேருந்து அந்த மாறு வேஷத்தில் வந்தார்ல அந்த பாண்டிய ராஜா, அவர் கேட்டுறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சரி இந்த வீட்டில் நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிற அந்த ஆள் வர வரைக்கும் நம்ம ஸ்பெஷலாக கவனிக்கணும் அப்படின்ட்டு டெய்லி எல்லா பக்கமும் சுற்றுவார். ஆனால் இந்த வீட்டுக்கு மட்டும் வராமல் இருக்கவே மாட்டார். டெய்லி எல்லாம் நல்லா இருக்காங்களா, எல்லாம் தூங்குறாங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இந்த வீட்டு மேலே ஒரு கண் வச்சுருப்பார். ஒரு நாள் ஒரு 20-25 நாள் ஆயிடுச்சு, 1 மாதம் ஆகலை, ஒரு 20-25 டேஸ்னு வச்சுக்கோங்களேன். அதில் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி அந்த வீட்டில் பேச்சு குரல் கேட்குது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பேசுகிற மாதிரி இருக்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ யாரோ வந்துட்டாங்க போல இருக்குது, இவனோட வீட்டுக்காரன் ஊருக்கு போயிருக்கான், யாரை இந்த வீட்டில் பேசுகிறாங்க அப்படின்ட்டு அந்த வீட்டுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அந்த வீட்டுக்கு கதவை தட்டிடுவார். அப்போது அந்த அம்மா என்னங்க யாரும் இது வரைக்கும் வந்ததே இல்லை, இப்போ ராத்திரி யாரோ நீங்கள் வந்தீங்கன்னு தெரியாமல் நீங்கள் வரும்போதே யார்கிட்டயா சொல்லிட்டு வந்துட்டீங்களா, நான் ஊர்லேருந்து வந்துட்டேன்னு, யார் கதவு தட்டுறா அப்படின்னு சொல்லிகிட்டே கதவு தட்டுறாங்க, திறக்கிறாங்க. அப்போது அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சது, ஐயோ இந்த வீட்டுக்காரர் தான் வந்துட்டார் போல இருக்குது, நம்ம தெரியாமல் கதவை தட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வேகமாக போயிடுறாரு. அந்த அம்மா கதவை திறந்து பார்த்தா வாசலில் யாரும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்தது, சந்தேகமாக இருந்தது. அதனால் நெக்ஸ்ட் டே ராஜ சபை கூடும்ல, அப்போது அந்த ஊர் மன்றம் மாதிரி நடக்கும். யார் யார் ஊரில் வீட்டில் என்ன நடக்குது, ஏதாவது குற்றக்குறை இருந்தாக்க அவங்களாம் ராஜா கிட்டே சொல்லுவாங்க. அதுக்கு முறையிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த வீட்டுக்காரங்கன்னு நான் இவ்வளோ நாள் 1 மாதம் ஊருக்கு போயிருந்தேன், நான் இந்த ஊரில் நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தைரியமாக நான் போனேன், ஆனால் நேற்று ராத்திரி என் வீட்டில் யாரோ கதவு தட்டினாங்க, என்ன நம்ம ஊரில் பாதுகாப்பு, நாங்கள் போய் திறந்து பார்க்கும்போது யாருமே இல்லை, அப்படின்னா என்ன நடக்குது, யாராவது திருடங்க வந்துட்டாங்களா, என்ன நடக்குதுங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அரசர்கிட்ட முறையிடுறாங்க. அப்போது
அரசர் வந்து என்ன சொல்கிறாரு, அவருக்கு தெரியும் அவர் தான் வந்து அந்த வீட்டில் தட்டினார் கதவை. ஆனாலும் அவர் அதை எப்படி சொல்ல முடியும்? அதனால் சரி மந்திரி சபைக்கிட்டலாம் கேட்குறாங்க, அந்த மாதிரி வந்தவங்களை யாராக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், என்ன செய்யலாம் அவங்கள அப்படின்ட்டு. மந்திரிலாம் என்ன சொல்கிறாங்க, யார் என்னன்னு பார்த்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னாக்கா, அதை நம்ம தான் பார்த்து தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போது அந்த ராஜா சொல்கிறாரு, சரி அந்த மாதிரி வரவங்களுக்கு கையை வெட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படிங்கிறாங்க எல்லோரும், திருடனை கண்டுபிடிக்கலான்ட்டு. அப்போ அந்த ராஜா சொல்கிறாரு, நான் தாங்க அந்த மாதிரி திருடன், இந்த மாதிரி நடந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. நான் திருட போல், நான் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக தான் டெய்லி அந்த வீட்டு வழியாக போவேன். நேற்று ஏதோ பேச்சு குரல் கேட்டதும் அவர் வரத்துக்கு 1 மாதம் ஆகும்னு சொன்னார். இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டார் போல இருக்கு, அது எனக்கு தெரியாது. நான் வாட்டுக்கு வேறு யாரோ வந்துட்டாங்கன்னு நினச்சி கதவை தட்டிட்டேன். யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சால் தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த கையை வந்து யாரை ஏதுன்னு விசாரிக்காமல் நான் தட்டியிருக்கக்கூடாது, அவசரப்பட்டுட்டேன். எனக்கு தண்டனையாக அந்த கையை நான் வெட்டிடுறேன் அப்படின்னு கையை வெட்டிடுவார். அப்புறம் ஆனால் எல்லோரும் சேர்ந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஐயோ ராஜா, என்ன இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க, நீங்கள் நல்லதுக்கு தானே செஞ்சீங்க, ஆனாலும் தப்பு தான், யார் இடம் செஞ்சாலும் தப்பு தான் அப்படிம்பார். அப்புறம் எல்லாருமா சேர்ந்து அவருக்கு ஒரு கை, வெட்டின கைக்கு ஒரு தங்கத்தால் ஒரு கை மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அந்த வியாபாரி ஊருக்கு போனால அவனே நான் நிறைய காசு சம்பாதிச்சுட்டேன், என்னால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு அந்த வியாபாரியே அவனுக்கு ஒரு தங்கத்தில் கை பண்ணி கொடுத்துருவார் அந்த ராஜாக்கு. அதுலேருந்து அவர் பேர் வந்து பொற்கை பாண்டியன். புரியுதா? என்ன பொன்னாலான கை, பொற்கை பாண்டியன்னு பேர். என்ன குழந்தைங்களா, இந்த கதை பிடிச்சிருக்கா? அப்புறம் நிறைய கதை சொல்கிறேன்.